வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சென்னையிலிருந்து நீலகிரி, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் மற்றும் தேனி வரை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் வானிலை வேகமாக மாறி வருகிறது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் இப்போது மாநிலம் முழுவதும் தெரியத் தொடங்கியுள்ளது. பல மாவட்டங்களில் தொடர் மழை, இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மக்களின் கவலையை அதிகரித்துள்ளது. வரும் சில நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இது வெறும் ஆரம்பம்தானா? தமிழ்நாட்டில் பருவமழை குறித்த காலத்திற்கு முன்னதாகவே தொடங்கப் போகிறதா? இனிவரும் அறிகுறிகள் லட்சக்கணக்கான மக்களின் இதய துடிப்பை அதிகரித்துள்ளன. வானிலை ஆய்வு மையத்தின்படி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையுடன் இடி மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தமிழ்நாடு அல்லது புதுச்சேரியின் எந்த பகுதியில் வசிப்பவராக இருந்தால் அடுத்த சில நிமிடங்களுக்கான தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் வானிலை ஆய்வு மையம் கடல் முதல் நகரங்கள் வரை பெரிய ஆபத்தை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை குறித்தும் பெரிய செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அந்தமான் கடல், தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பல பகுதிகளில் பருவமழை தொடங்கக்கூடும் என்று வானிலையாளர்கள் கூறுகின்றனர். பொதுவாக பருவமழை மே 20 வாக்கில் வரும். ஆனால் இந்த முறை இது சுமார் 5 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதன் தாக்கம் தமிழ்நாட்டின் வானிலையிலும் தெளிவாக தெரியத் தொடங்கியுள்ளது. கேரளாவில் பருவமழை மே 26க்குள் நுழைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தென்னிந்தியாவில் மழை நடவடிக்கைகள் வேகமாக அதிகரிக்கக்கூடும். அதாவது வரும் நாட்களில் தமிழ்நாட்டின் வானிலை யாரும் கற்பனை செய்யாத ஒரு வடிவத்தை எடுக்கக்கூடும். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வெளிப்பாளையம், புத்தூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கீழ்வேளூர், திருக்குவளை, வலிவலம் மற்றும் தேவூரில் 20 நிமிடங்களுக்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடியிலும் நல்ல மழை பதிவாகியுள்ளது. ஆனால் இதே மழைக்கு மத்தியில் ஒரு சோகமான விபத்தும் நிகழ்ந்துள்ளது. கடலூர் சில்வர் பீச்சில் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த 3 இளைஞர்கள் மீது திடீரென மின்னல் தாக்கியது. இந்த விபத்தில் புதுப்பாளையம் குடியரசர் ஹரிஹரன் உயிரிழந்தார். மேலும் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். மோசமான வானிலையின் போது ஒரு சிறிய கவனக்குறைவு உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று இந்த சம்பவம் மீண்டும் எச்சரிக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், சித்தாமூர் மற்றும் செய்யூரிலும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சித்தாமூரில் பலத்த புயலின் போது தென்னை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து வீட்டின் மீது விழுந்ததில் கன்னியம்மாள் என்ற பெண் உயிரிழந்தார். பல உள் மாவட்டங்களிலும் வானிலையின் தாக்கம் வலுவாக தெரிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் வாலிகண்டபுரம், மங்களமேடு, எறையூர், திருமந்துரை மற்றும் லப்பைக்குடிக்காட்டில் மழைக்கு பிறகு வானிலை குளிர்ச்சி அடைந்தது. அதே நேரத்தில் தேனி மாவட்டத்தின் வீரபாண்டி, வயல்பட்டி, சத்திரப்பட்டி, கொடுவிலார்பட்டி, முத்துதேவன்பட்டி மற்றும் போடிநாயக்கனூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. விவசாயிகளின் முகத்தில் நிம்மதி தெரிந்தாலும் தொடர்ந்து மாறும் வானிலை கவலையையும் அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடமதுரை, கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம் மற்றும் கணுவாயிலும் கனமழை பதிவாகியுள்ளது. துடியலூர் அருகே அப்பநாயக்கன் பாளையத்தில் 100 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்ததில் வீடுகள், வாகனங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. தென்காசி மாவட்டத்தின் வாசுதேவநல்லூர், சிவகிரி, தேன்மலை மற்றும் திருமலாபுரத்தில் விவசாயிகள் மழையை வரவேற்றனர் மற்றும் வரும் வாரங்களில் விவசாயத்திற்கு பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். ஆனால் இதற்கிடையில் கடற்கரையோரம் வசிக்கும் மக்களும் மீனவர்களுக்கும் பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதை புறக்கணிப்பது ஆபத்தாக முடியும். வானிலை ஆய்வு மையம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுழற்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இங்கு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் சில நேரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலில் எழும் உயர்ந்த அலைகள் மற்றும் மோசமான வானிலை ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். இதுபோன்ற எவ்வொரு பெரிய வானிலை அறிவிப்புகளையும் நீங்கள் முதலில் பெற விரும்பினால் இப்போது வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஏனெனில் அடுத்து வரப்போகும் தகவல் பலரின் பாதுகாப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த நாட்களில் மக்கள் கடும் வெப்பத்தால் அவதிப்பட்ட நிலையில் இப்போது மழை மற்றும் மேகங்கள் காரணமாக வெப்பநிலையில் சரிவை காண முடியும். ஆனால் நிறநிவாரணத்துடன் ஆபத்தும் நீடிக்கும். ஏனெனில் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் மின்னல் தாக்குதலுக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. வானிலை விஞ்ஞானிகள் கூறுவதென்னவென்றால் வங்கக்கடலில் உருவான அமைப்பு இன்னும் முழுமையாக பலவிழந்து விடவில்லை மற்றும் அதன் தாக்கம் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து காணப்படும். அதாவது வரும் நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கப் போகிறது. எங்கேனும் நிறநிவாரண மழை பெய்யும் என்றால் எங்கே வானத்திலிருந்து மின்னல் மற்றும் புயல் ஆபத்தாக வந்து தாக்கக்கூடும். தமிழ்நாட்டில் வானிலையின் போக்கு இப்போது மெதுவாக அத்தகைய வடிவத்தை எடுக்க வருகிறது. அதை பார்த்து மக்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால் இறுதியாக தகின்ற பூமிக்கு நிறநிவாரணம் கிடைக்கப் போகிறது. சென்னையிலிருந்து நாகப்பட்டினம், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி வரை வானத்தில் தொடர்ந்து மேகங்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மாநிலம் முழுவதும் வானிலை வேகமாக மாறி வருகிறது. வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை வழங்கியுள்ளதென்னவென்றால் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்களில் இடி மின்னல், பலத்த காற்று மற்றும் கனமழை தொடரக்கூடும். அதிகபட்ச தாக்கம் கடலோர மற்றும் மலைப்பகுதிகளில் காணப்படலாம். அங்கு மேகங்களின் இடி முழக்கத்துடன் கூடிய பலத்த மழை மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து மேகங்கள் மற்றும் லேசான மழை காரணமாக புழுக்கமான வெப்பத்தில் சற்று நிறநிவாரணம் உணரப்படலாம். ஆனால் பொறுங்கள், வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்த எச்சரிக்கையை கேட்டு ஒருவேளை நீங்களும் அதிர்ச்சியடையலாம். ஏனெனில் சில மாவட்டங்களில் மழையின் தாக்கம் மிகவும் வலுவாக இருக்கலாம் மற்றும் அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை திடீரென மாறுவதை காணலாம். உங்கள் மாவட்டத்தின் எவ்வொரு சிறிய மற்றும் பெரிய வானிலை அறிவிப்பையும் முதலில் பெற விரும்பினால் இப்போது வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஏனெனில் அடுத்து வரப்போகும் தகவல் பலரின் பாதுகாப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த நாட்களில் மக்கள் கடும் வெப்பத்தால் அவதிப்பட்ட நிலையில் இப்போது மழை மற்றும் மேகங்கள் காரணமாக வெப்பநிலையில் சரிவை காண முடியும். ஆனால் நிறநிவாரணத்துடன் ஆபத்தும் நீடிக்கும். ஏனெனில் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் மின்னல் தாக்குதலுக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. வானிலை விஞ்ஞானிகள் கூறுவதென்னவென்றால் வங்கக்கடலில் உருவான அமைப்பு இன்னும் முழுமையாக பலவிழந்து விடவில்லை மற்றும் அதன் தாக்கம் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து காணப்படும். அதாவது வரும் நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கப் போகிறது. எங்கேனும் நிறநிவாரண மழை பெய்யும் என்றால் எங்கே வானத்திலிருந்து மின்னல் மற்றும் புயல் ஆபத்தாக வந்து தாக்கக்கூடும்.